வெல்கம் டு ஆர்கேவி சயின்ஸ் டாக். நான் டாக்டர் கீர்த்திகா. போன கிளாஸில் எப்படி ஏர்த் ஃபிசிக்கல் பொல்யூஷனில் ஃபார்ம் ஆகி அந்த ஃபயர் பாலாக அந்த ஏர்த்தில் அந்த ஹீட் வேல்கனும் வழியாக எரப்ட் ஆகும்போது அது ரிலீஸ் ஆன கேஸ்லேருந்து எப்படி வாட்டர் ஏர்த்துக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் அந்த ஏர்த்துக்குள்ளே எப்படி லைஃப் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைஃப் ஏர்த்துக்குள்ளே வந்ததுக்கு சொல்கிறதுக்கு நிறையா தியரிஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த தியரி இஸ் பான்ஸ்பர்மியா தியரி. இது கிரீக்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணது. இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏர்த் ஃபிசிக்கல் பொல்யூஷனில் ஃபார்ம் ஆகும் போகும்போது ஏர்த் கூட கொலைடான அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்போர்ஸ் மூலமாக லைஃப் ஏர்த்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பான்ஸ்பர்மியா தியரி. இட் சேஸ் that the life came to earth in a form of spores during the physical collision. And the second theory is theory of special creation. In theory of special creation la enna solranga, first earth was created as such. It is created as such. All the species and types ellame appadiye da create aachu அப்படினு சொல்றாங்க. Second, the diversity in the earth la irukra அந்த diversity எல்லாமே அப்படியே தான் கிரியேட் ஆச்சு, ஃபியூச்சர்லேயும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டி சச்சு இருந்துச்சு, ஃபியூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும். தேர்ட் the age of the earth according to this theory is 4000 years. பட் பிக் பேங் தியரி 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. earth 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்போ ஆனால் இந்த தியரியில் ஏர்த்தோட லைஃப் 4000 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸ். ஏபயோஜெனசிஸ் அப்படின்னா பயோ இஸ் லிவிங், ஏபயோ மீன்ஸ் நான் லிவிங், ஜெனசிஸ் மீன்ஸ் அரைசல். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃப்ரம் த நான் லிவிங் ஆர்கானிசம் தான் ஏபயோஜெனசிஸ். இந்த தியரியில் ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ராக்ஸ்லேருந்து ஸ்பான்டேனியஸாக லைஃப் அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். ஒரு ஃப்ளாஸ்கில் ப்ராத்தை நல்லா பாயில் பண்ணார். பாயில் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ண அலோவ் பண்ணப்போ அந்த ப்ராத்தில் கண்டாமினேஷன் ஆச்சு. ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஸ்டெரிலைஸ் ஆகிருக்கும். ஸ்டெரிலைஸ் ஆனதுக்கப்புறம் கண்டாமினேஷன் வந்தனால இந்த ஆர்கானிசம்ஸ் ஸ்பான்டேனியஸாக வந்தது தான் அப்படின்னு சொல்லி தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸை ப்ரூவ் பண்ணார். தட் இஸ் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃப்ரம் த நான் லிவிங் ஆர்கானிசம். இந்த தியரியை கான்ட்ராடிக்ட் பண்ணதான் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ். ஸோ நீத்தமோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்பாலன்சானி அப்படிங்கிற ஒரு மாடிஃபிகேஷனோட ரிப்பீட் பண்ணார். அவரும் இதே மாதிரி ஒரு ப்ராத்தை பாயில் பண்ணார். பாயில் பண்ணி ஒரு தடவை அப்படியே ஓப்பனாக விட்டார். இன்னொரு தடவை அந்த ப்ராத்துக்குள்ளே இருந்த ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணி ஏர் டைட்டாக அதை ஃப்ளாஸ்கை க்ளோஸ் பண்ணார். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த ஓப்பனாக விட்ட இந்த ஃப்ளாஸ்கில் இருக்க ப்ராத்தில் கண்டாமினேஷன் வந்துச்சு. வேறு இந்த கார்க் வச்சு க்ளோஸ் பண்ண ப்ராத்தில் கண்டாமினேஷன் வரலை. ஸோ ஸ்பாலன்சானி என்ன கன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா, லைஃப் ஏர்லேருந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லூயிஸ் பாஸ்டர் ஒரு மாடிஃபிகேஷனோட திருப்பியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஃப்ளாஸ்க் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ணார். இந்த ஸ்வான் நெக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்வான் நெக்கில் ஏர் ஃப்ளோ இருக்கும், பட் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் லைக் பாக்டீரியா இதெல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிடும். இதுக்குள்ளே ப்ராத்தை கண்டாமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்வான் நெக்கில் ப்ராத்தை வச்சு பாயில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்கை அப்படியே கூல் பண்ண விடும்போது இந்த ஸ்வான் நெக்கில் இருந்த அந்த ப்ராத் கண்டாமினேட் ஆகலை. வேற இந்த ஸ்வான் நெக்கை ரிமூவ் பண்ணி வச்சப்போ அதில் கண்டாமினேஷன் வந்துடுச்சு. ஸோ லூயிஸ் பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, லைஃப் ஏர்லேருந்து வரல, பட் த பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். ஸோ லைஃப் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே உயிருள்ள ஒரு உயிரோடு இருக்கிற ஆர்கானிசமில் இருந்து தான் இன்னொரு ஆர்கானிசம் உருவாக முடியும் அப்படின்னு சொன்னது லூயிஸ் பாஸ்டர் சொன்னாங்க. தட் இஸ் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ். பட் தியரி ஆஃப் பயோஜெனசிஸில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏர்த்துக்குள்ளே எப்படி லைஃப் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த பயோஜெனசிஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த தியரியை அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷனை பற்றி நெக்ஸ்ட்
வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த தியரிஸோட ஒரு recap. So theories of origin of life the first theory by the ancient Greek is panspermia theory. The life came to earth in a form of spore from the adjacent galaxy during the physical collision of formation of earth. So second theory is theory of special creation, which said that earth was created with all its species at present now as it was created as it is. Here it also said that variations present among the species in the earth was also created as such, and it will remain same in the future also. The age of the earth according to this theory is 4000 years. Next is theory of abiogenesis, which says the life arises from the non-living things spontaneously. This is also called as theory of spontaneous generation, and it was disproved by the theory of biogenesis, which says that life arises from the pre-existing life. Thank you.